வெல்கம் பேக் டு 2K எலக்ட்ரானிக்ஸ் இன் தமிழ். ஸோ நான் வந்து உங்களோட இன்னைக்கு செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆனிமோமீட்டர் அப்படின்ற ஒரு டிவைஸ் வச்சு எப்படி நம்ம ஒரு விண்டு மில், அதாவது ஒரு விண்டு மில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒரு சின்ன விண்டு மில் செய்ய போகிறோம். ஸோ எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இப்போ ரினியூபிள் எனர்ஜி ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு ஒன்று சோலரில் எடுப்பீங்க, இல்லை விண்டு மில் எடுப்பீங்க. ஸோ விண்டு மில் கான்செப்ட்டில் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதோட சீரீஸாக வந்து நம்ம சோலாரும் பார்ப்போம், ரினியூபிள் எனர்ஜிக்கான டைம் இதே. ஸோ அதில் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இதில் இருக்கிறதான் ஆனிமோமீட்டரை வச்சு ஒரு விண்டு மில், அதாவது இந்த மோட்டார் தான் நம்மளோட விண்டு மில் ஜென்ரேட்டர் ஆக்ட் ஆக போகுது. ஸோ அதுக்குள்ள லாக்கை ஆன் ஆஃப் பண்ணுற ஆனிமோமீட்டர் தான் இது. ஸோ இந்த ஆனிமோமீட்டர் அப்படின்றது என்ன, அது வந்து எவ்வளோ முக்கியமானது, ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், இதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதை ப்ளே பண்ணிவிட்டு இதோட ஃபங்க்ஷனை பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த செஷனுக்குள்ளே போவோம். ஸோ நம்மளோட நேமோட விட்டுட்டோம், இது வந்து வந்துருச்சு. ஸோ இதில் எப்போ வேல்யூ நமக்கு ரீச் ஆகுதோ 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த மோட்டர் ரன் ஆகணுமா வேண்டாமா அப்படின்றது இருக்கும். இதில் வந்து 30 km/h போட்டிருப்பேன். ஸோ அந்த ஹவர் இருந்தால் மட்டும்தான் ஓடும், இல்லைன்னா ஓடாது நம்மளோட விண்டுமில். அந்த கான்செப்ட் என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆனிமோமீட்டர் அப்படின்ற டிவைஸ் வச்சு தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆனிமோமீட்டர் அப்படின்னா என்ன? ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஒரு 4 கப் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நமக்கு இப்படி கொடுத்துருக்காங்க வெர்டிகலாக. ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு விண்டுமில்ல பார்த்தீங்கன்னா இந்த 4 கப் ஸ்ட்ரக்சர் வந்து ஹரிசாண்டலாக இருக்கும், அது வந்து ஸ்பின்னிங்லேயே இருக்கும். அதோட ஃபங்க்ஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ஒரு கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அம்மீட்டர், வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வோல்ட் மீட்டர் மாதிரி இது வந்து விண்ட் ஸ்பீடை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். இதோட பேர் வந்து ஆனிமோமீட்டர். ஸோ ஆனிமோமீட்டர் விண்ட் ஸ்பீடை மெஷர் பண்ண போகுது. எதுக்காக நம்ம விண்ட் ஸ்பீடை மெஷர் பண்ணணும்? நார்மலாகவே ஒரு விண்ட்மில்ல வச்சா அது ரன் ஆக போகுது, நமக்கு எனர்ஜி ஜென்ரேட் ஆக போகுது. எதுக்காக நம்ம விண்ட் ஸ்பீடை மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாமினலாக 30 km/h நமக்கு காற்று வீசினா மட்டும்தான் நமக்கு வந்து எக்கனாமிக்கலாக ஹை வேல்யூ உள்ள எனர்ஜி வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும் நம்மளோட விண்ட்மில்ல. இன்கேஸ் உங்களுக்கு 10 km/h தான் காற்று வருது அப்படின்னா உங்கள் விண்ட்மில் வந்து ரொம்ப ஸ்லோவாக சுற்றும். ஸோ அப்படி சுற்றுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி வந்து நமக்கு அதில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் லாஸ், அதோட மெக்கானிக்கல் லாஸஸ்க்கு எல்லாத்துக்குமே போனது போக நமக்கு வரக்கூடிய எனர்ஜி வந்து ரொம்ப கம்மி. அப்படின்றதுனால அந்த மாதிரி டைமில் வந்து விண்டுமில் லாக் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து நிறைய நேரத்தில் நீங்கள் விண்டுமில் பார்த்தீங்கன்னா அது வந்து சுத்தாது. நம்ம பார்ப்போம், ஏன் இந்த விண்டுமில்லாம் சுற்றுது, இந்த நிறைய விண்டுமில் சுற்றலையே, ஒருவேளை ஃபால்ட்டாக இருக்கும்னு நினைப்போம். கிடையாது, அதுக்கு வந்து நாமினலான, அதாவது கரெக்டான லெவல் காற்று வரலை, அந்த ஸ்பீடு வரலை அப்படின்னா அது நிறைய விண்டுமில் வந்து அவங்க ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த மேனுவல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு போல அந்த ஆனிமோமீட்டர் அப்படின்ற டிவைஸ் தான் அந்த விண்ட் ஸ்பீடை மெஷர் பண்ணும்போது இல்லையா. ஸோ அது மெஷர் பண்ணும்போது நாமினல் விண்ட் ஸ்பீட் வரவில்லை அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த டிவைஸை லாக் பண்ணுற மாதிரியான சிஸ்டம் எப்படின்றதா நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ ஆனிமோமீட்டரோட ஒர்க்கிங் பார்த்தாச்சு. ஸோ ஒரு விண்டுமில்லோட பேசிக்கான ஆப்ரேஷன் பார்த்தாச்சு. காற்றடிக்க போது விண்டுமில் சுற்றும். ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பார்ட் வழியாக நமக்கு வந்து வெளியே அவுட்புட்டில் கரண்ட் வரப்போகுது. ஸோ அந்த அவுட்புட் கரண்ட் வந்து நமக்கு கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் கரெக்டான அளவில் வரணும் அப்படின்னா நமக்கு காற்று வந்து 30 km/h விட அதிகமாக இருக்கணும். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ இது எப்படி பண்ணுறது, இதோட ஆர்டினோ கோடிங் என்ன, இதோட அவுட்புட் எப்படி நம்ம செட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். வாங்க நம்ம ஆர்டினோ கோடிங் பார்க்கலாம். ஸோ இதோட ஆர்டினோ கோடிங் ஸ்டார்டிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட லிக்விட் கிறிஸ்டல்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லிக்விட் கிறிஸ்டல் வந்து போடுவோம் இல்லையா, டிஸ்பிளேல வந்து ஜென்ரேஷன் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. தென் அதுக்கப்புறமா அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன பின்ல எதெல்லாம் கனெக்ட் பண்ணணும், ஆர்எஸ் ரிஜிஸ்டர் செலக்ட் எனேபிள் D4, அதாவது 4 டேட்டா பின்ஸ் எதில் நம்ம ஆர்டினோவில் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்து அது அவ்வளோத்தையும் வந்து நம்ம LCD அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டர் அனுப்ப போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா கவுண்ட்ன்றது என்ன, அப்படி எதுக்காக நம்ம இதில் கவுண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா, நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் மாதிரி இந்த ப்ரோக்ராம் வந்து இருக்காது. இதில் வந்து சின்ன ஒரு லாஜிக் இருக்கும். ஸோ அந்த லாஜிக்கு நமக்கு வந்து கவுண்ட் அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால கவுண்ட் வந்து மேலே இனிஷியேட் பண்ணியிருக்கேன், int count = 0. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, கீழே ஒரு வாட்டி நான் கவுண்ட் 0 போடுவேன் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். எதுக்காக அப்படின்னா இது வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ். நீங்கள் வந்து வாய்ட் செட்டப்புக்குள்ளே எப்போவுமே வந்து வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிடுங்க. குளோபலாக நீங்கள் ஒரு வாட்டி இனிஷியலைஸ் பண்ணிட்டாலும் கூட கீழே ஒரு வாட்டி இனிஷியலைஸ் பண்ணுறது தப்பு இல்லை. நீங்கள் கீழே இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எங்கெல்லாம் அந்த ஃபங்க்ஷன் போடுறீங்களோ அங்கெல்லாம் இனிஷியலைஸ் பண்ணிடுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு குட் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸாக இருக்கும். தென் அதுக்கப்புறமா சீரியல் பிகின் 9600 நம்ம அந்த பாட் ரேட்டில் எதுக்காக அப்படின்னா நம்ம அவுட்புட்டை வெளியாகவும் பார்க்கணும் இல்லையா. ஸோ ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு. தென் அதுக்கப்புறமா மேலே போனோம் அப்படின்னா LCD வந்து 16x2 LCDனால 16,2. இதே நீங்கள் 16x4 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 16,4ன்னு போட்டுருங்க. அதுக்கப்புறமா LCDயில் வெல்கம் டு அவர் கிளாஸ். தென் அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்க்ரோலிங் ஆப்ஷன் பை 2K எலக்ட்ரானிக்ஸ் இன் தமிழ் பை அனுரஞ்சித் அப்படின்னு நம்ம நேம் ஓட விட்டுட்டு தென் அதுக்கப்புறமா கீழே வந்து
4th 5th 7th இன்புட் என்னென்ன பின்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். ஸோ அவுட்புட் வந்து நம்மளோட மோட்டர்ல இருந்து வரும். தென் இன்புட் வந்து என்ன அப்படின்னா அனிமோமீட்டர்ல இருந்து ஆர்டினோ வரக்கூடிய இன்புட். தென் அதுக்கப்புறமா அந்த லாஜிக் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த லாஜிக் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஃபர் லூப் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபர் லூப்ல வந்து 3 பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைசேஷன் இருக்கும், நடுவில் வந்து கண்டிஷன் இருக்கும், கடைசியில் வந்து ரீஇனிஷியலைசேஷன் இருக்கும். ஸோ இது எதெல்லாம் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3மே ஆப்ஷன் தான். ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் இதையும் விட்டுட்டேன், எனக்கு இனிஷியலைசேஷனும் தேவையில்லை, கடைசியில் ரீஇனிஷியலைசேஷனும் தேவையில்லை, நடுவில் இருக்கக்கூடிய கண்டிஷன் மட்டும் போதும். ஸோ அந்த கண்டிஷன் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா மில் இஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ இது என்ன அப்படின்னா நம்மளோட ஆர்டினோக்குள்ளேயே இன்பில்டா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் மில் இஸ் அப்படின்றது. ஸோ அது என்னன்னா 1000 மில்லி செகண்ட்ஸ் நம்மளோட ஆர்டினோ ரன் ஆக ஆரம்பிச்சு, அதாவது நீங்க ஆன் பண்ணதுல இருந்து எத்தனை மில்லி செகண்ட் உங்க ஆர்டினோ ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் தான் இந்த மில் இஸ். தென் அதுக்கப்புறமா 3000 நம்ம வந்து மில்லி செகண்ட்ல தான் சொல்லுவோம் ஆர்டினோல. ஸோ 3000 மில்லி செகண்டுக்கு வாட்ச் பண்ணு, அதாவது நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணி 3 செகண்டுக்கு அது அப்படியே ஸ்டேபிளா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட அவுட்புட். ஸோ எதுக்காக அப்படின்னா நான் வந்து 3 செகண்ட் வந்து நம்மளோட அவுட்புட்டை ரீட் பண்ணுறதுக்கு வச்சிருக்கேன். இதே நார்மலாக இருக்கக்கூடிய விண்டுமில்னா 1 ஹவருக்கு வைப்பாங்க. ஸோ அது வந்து 1 மினிட்டுக்கு வச்சு அதை 60ஆல் மல்டிபிள் பண்ணிடுவாங்க. நமக்கு வந்து சின்ன செட்டப்னால நான் செகண்ட்ஸில் வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த டைம் வேணும் கூட வேணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவில் சின்னதாக போடணுன்றக்காண்டி கம்மி செகண்ட்ஸ் வச்சிருக்கேன். தென் சென்சார் பின்னை ரீட் பண்ண போகிறோம். ரீட் பண்ணி அது வந்து ஹையாக இருந்துச்சு அப்படின்னா, ஹைக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா கவுண்ட்டை வந்து ++, அதாவது கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எவ்வளோ நேரத்துக்கு நடக்கும் அப்படின்னா இந்த 3 செகண்டுக்கும் நடந்துகிட்டே இருக்கும். இந்த ப்ரோக்ராம் வந்து 3 செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 2000 to 4000 டைம்ஸ் வந்து ரன் ஆயிரும். ஏன்னா ஆர்டினோ வந்து அவ்வளோ வேகமானது, அதாவது 16 மெகா ஹெர்ட்ஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து அதில் போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அவ்வளோ வேகமாக இருக்கும். தென் அதுக்கப்புறமா அந்த கவுண்ட் வந்து 27985. நீங்கள் வந்து 30 அப்படின்ற விண்ட் ஸ்பீட் இருந்ததுன்னா இந்த 27985 அப்படின்ற ஒரு நம்பர் தான் வரும். இன்கேஸ் நீங்க வந்து விண்ட் ஸ்பீட் 40 வச்சீங்கன்னா இந்த நம்பர் வரும். ஸோ உங்களுக்கு எந்த விண்ட் ஸ்பீட் வேணுமோ அதுக்கான நம்பரை இந்த கவுண்ட்ல நீங்க கொடுத்துருங்க. உங்களுக்கு அந்த விண்ட் ஸ்பீட் தெரியல அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னோட மெயில் ஐடி கொடுத்துருப்பேன். அதில் நீங்க டவுட்னு கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து எந்தெந்த விண்ட் ஸ்பீடுக்கு எந்தெந்த நம்பர் போடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தென் 30 வந்து நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 30க்கான விண்ட் ஸ்பீடுக்கான நம்பர் வந்து 27985. தென் அதுக்கப்புறமா நம்ம கீழே போவோம். டிஜிட்டல் ரைட் ஜெனரேஷன் வந்து ஆன்ல இருக்கும். ஸோ டிலே வந்து நிறைய கொடுத்துருங்க. ஏற்கனவே இது வைல் லூப்ல தான் இருக்கு. வைல் லூப்ல வந்து கவுண்ட் கரெக்டாக இருந்தால் இது வந்து லூப் போட்டு வெளியே போகாது. இருந்தாலும் எதுக்காக இவ்வளோ பெரிய டிலே கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வைல் லூப் என்ன பண்ணும் அப்படின்னா டாப் டு பாட்டம் வந்து மறுபடியும் டாப் டு பாட்டம் போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ உங்க எல்சிடி வந்து என்ன ஆகும்னா கிளியர் ஆகும், அன்கிளியர் ஆகும், கிளியர் ஆகும், மறுபடியும் பிரிண்ட் ஆகும், இப்படியே பண்ணிட்டே இருக்கலாம். உங்க எல்சிடி வந்து சீக்கிரம் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இங்க ஒரு லாங் டிலே கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ இல்லை, இந்த வேல்யூ வந்து இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே டைம் டிலேவோட உங்களுக்கு வந்து ஜென்ரேஷன் ஆஃப் அப்படின்னு காமிச்சிருக்கும். ஸோ உங்களோட விண்ட் ஸ்பீடை பொறுத்து தான் நம்மளோட டிவைஸ் ஆனா ஆஃப் ஆன்றதை பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம சிமுலேஷன் எப்படி ரன் ஆகுதுன்றதை பார்த்துருவோம். ஸோ நம்மளோட சிமுலேஷன் பார்ட்டுக்குள்ள வந்தாச்சு. ஸோ இதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ்லாம் நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அனிமோமீட்டர் அப்படின்ற டிவைஸ் வந்து வச்சிருக்கோம். ஸோ இதில் 2 பின் அவுட் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் பின்ல வந்து நீங்கள் பவர் கொடுக்க போறீங்க. செகண்ட் பின்ல வந்து சென்சார், அதாவது இதில் இருக்கக்கூடிய 4th பின்ல நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். தென் இது வந்து நம்மளோட சீரியல் மானிட்டர். இது வந்து RX TX, ஃபர்ஸ்ட் பின் RX வந்து இதில் இருக்கக்கூடிய TX-லையும், TX வந்து இதில் இருக்கக்கூடிய RX-லையும் கனெக்ட் பண்ணியிருக்க போகிறோம். ஸோ 0 1 ஃபர்ஸ்ட் பின்ஸ் வந்து இதுக்கு போயிட போகுது. ஓகேவா. தென் அதுக்கப்புறமா இது நம்ம எல்சிடியில் இருக்கக்கூடிய 4 டேட்டா பின்னும் A0லேருந்து A3 வரைக்கும் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பேன். தென் RS வந்து 12th, எனேபிள் வந்து 13th பின்னுக்கு போயிருக்கும். தென் இங்கே என்ன ஒரு டிரான்சிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பவர் இருக்கு இல்லையா. ஸோ எப்போவுமே நம்ம விண்டு மில் வந்து ஒரு கனெக்ஷனோட தான் இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் நம்ம ஸ்விட்ச் மாதிரி தான் நம்மளோட அனிமோமீட்டர் வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ அந்த பவர் கண்டிஷன்லாம் ஆன்லேயே இருக்க போகுது எப்போவுமே விண்டு மில். பட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த சிக்னல் 30 கிலோமீட்டர் தாண்டினா மட்டும்தான் அது வந்து ரன் ஆகணும், மற்றபடி ரன் ஆகக்கூடாது. நம்ம அதனால எல்லா பவரும் இது வழியாவே கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால நம்ம நார்மலாக ஒரு பவர் கொடுத்துட்டு அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் நார்மலாக ஒரு பிஜேடி தான் போட்டிருக்கேன். ஸோ பிஜேடியோட ஆப்ரேஷன் தெரியும். கேட்டுக்கு நம்ம பல்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இங்கே இருக்கிறத அது வந்து அடுத்த பக்கம் டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ நம்ம இப்போ தான் ரன் பண்ண தயாராக இருக்குது. ஸோ நம்மளோட விண்டு மில்லுக்கு போல நான் இங்கே ஒரு மோட்டர் கொடுத்துருக்கேன். அங்கே ஜென்ரேட்டர் இருக்கும். ஸோ அந்த ஜென்ரேட்டரை இந்த மோட்டர் தான் ஆக்ட் ஆக போகுது. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா வெல்கம் டு அவர் கிளாஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 km/h இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணிடுறேன். இதுக்கப்புறமா மேலே வரக்கூடிய டீட்டெயில்ஸ் நமக்கு அவ்வளோவா தேவையில்லை. ஸோ ஜெனரேஷன் ஆன். இப்போ நான் 30 km/h வச்சிருக்கனால நம்மளோட ஜென்ரேஷன் ஆனில் இருக்குது. மோட்டர் வந்து ரன்னில் இருந்துகிட்டே இருக்குது. இந்த பவர்லேருந்து பவர் வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த கிலோமீட்டரை குறைச்சிடலாம். குறைச்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை ஒரு வாட்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் ஸோ இப்போ வந்து நம்ம அதோட வேல்யூ வந்து மாற்றியாச்சு 15 கிலோமீட்டர் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜென்ரேட்டர் வந்து ஆனில் இருக்காது. ஸோ நம்ம மறுபடியும் எப்போ அந்த வேல்யூவை நம்ம குறைக்கிறோம்,
ஸோ 15ல் இருக்கு இல்லையா, ஸோ 15 நம்ம எப்போ 30க்கு கூட்டுறோமோ அப்போ தான் அந்த வேல்யூ வந்து மாறும். ஸோ மறுபடியும் நம்ம இதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் இங்கே வந்து எதுக்காக நம்ம இதை ரீஸ்டார்ட் பண்ணுறோம், ஏன் ரீஸ்டார்ட் பண்ணாமல் இது ஒர்க் ஆகாது அப்படின்னா, நம்ம ஆர்டினோவில் இந்த 7th பின் வந்து இப்போ லோவில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லோ எடுத்து நம்ம ரீசெட் கொடுக்கணும். பட் சிமுலேஷனில் நம்ம கொடுத்தாலும் ரீசெட் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. இதே நீங்கள் ஆர்டினோ போர்டாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் பின், அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட்னு ஒரு பின் இருக்கும். ஸோ இங்கே போட்டுருக்காங்க. ஸோ இந்த ரீசெட் அப்படின்ற பின்னில் நீங்கள் லோ கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆர்டினோ வந்து ரீசெட் ஆயிரும். ஸோ இந்த சிமுலேஷனில் அது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. பட் நார்மலான கனெக்ஷன்ஸில் அது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ ஹார்ட்வேர் நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நீங்கள் மெயிலில் சென்ட் பண்ணிடுங்க எப்படி கனெக்ஷன். நான் ஹார்ட்வேர் கனெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம 30க்கு வச்சாச்சு. மறுபடியும் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நம்ம ஆன் பண்ணுவோம், எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ 30ல் வச்சுட்டோம். மறுபடியும் மேலே நேம்லாம் ஓடும். 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். ஸோ 3 செகண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கேருந்து பவர் வந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் நம்ம சிக்னல் கொடுத்துட்டோம். ஸோ 30 km/h வந்ததுக்கப்புறம் தான் நம்மளோட மோட்டர் வந்து ரன் ஆகும். ஸோ இதுதான் ஒரு நார்மலாக ஒரு அனிமோமீட்டரை யூஸ் பண்ணி ஒரு விண்ட் ஸ்பீடை மெஷர் பண்ணி நம்ம அது மூலியமாக விண்டும் இல்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன மினி ப்ராஜெக்ட். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய டைம் எல்லாமே ரினியூவபிள் எனர்ஜி டிபெண்ட் பண்ணி இருக்கும். அப்படின்றதுனால நம்ம ரினியூவபிள் எனர்ஜியில் ப்ராஜெக்ட் செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த ப்ராஜெக்ட்டில் இறங்கியிருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை உங்களோட ப்ராஜெக்ட்ஸில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மெயில் ஐடி இருக்குது. மெயில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் கேட்ட டவுட் வந்து கிளாரிஃபை செய்யப்படும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே கனெக்டட் வித் 2K எலக்ட்ரானிக்ஸ் இன் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.